தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். ஸோ இது என்எம்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2025ல நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு சிலபஸ் ஃபைனல் சிலபஸ் என்னன்றது வந்து இப்போ அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, நீங்க என்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் ஒரு ஒரு 14 பேஜ் கிட்ட இருக்கும். இந்த 14 பேஜில் ஃபஸ்ட்டு சில நோட்டிஃபிகேஷன் மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸு, யூனிட் வைஸு என்னென்ன இதெல்லாம் வந்து நமக்கு கவரேஜ் இருக்குது நீட்டில் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்குள்ளே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இதை தாண்டி நீங்கள் வெளியில் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக யாருக்கு யூஸாக இருக்கும்னா, புதிய மாணவர்கள், அதுவும் குறிப்பாக ஃப்ரெஷராக இருக்கிற மாணவர்கள் இருக்கீங்க, இப்போ +2 முடிச்சுட்டு நீங்கள் போகிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இதை பாருங்கள். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த யூனிட் வைஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. இப்போ வந்து 2023லேருந்து 2024க்கு வரும்போது சில சிலபஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணாங்க. சில சாப்டர்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. சில சாப்டர்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. இருக்கிற சாப்டர் வந்து எடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்தது போக என்ன இருந்ததோ 2024க்கு சேம் சிலபஸ் தான் 2025க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. 2024ல் என்ன சிலபஸில் படித்தாங்களோ சேம் சிலபஸ் தான் 2025க்குமே இருக்குது. எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த சேஞ்சஸ் கிடையாதுன்னா யாருக்கு சேஞ்சஸ் கிடையாதுன்னு தெரியும் அப்படின்னா, ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா பழைய சிலபஸ் தான்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. புதுசாக படிக்கிற மாணவர்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அதன்படி அந்த சாப்டர் என்னென்ன எந்தெந்த யூனிட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்து டைமை வீணாக்க கூடாதுன்றதுக்காக தான் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம். சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வருடம் 2025க்கு நமக்கு பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல நடக்குமா அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல நடக்குமா அப்படின்றது. ஏன்னா வந்து நமக்கு ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் தான் கொடுத்துட்டாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த வருடத்திற்கு வந்து அவங்க வரும் வரல அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. என்டிஏ கண்டக்ட் பண்றது என்டிஏ எக்ஸாமை மட்டுமே கண்டக்ட் பண்ணல. இது இல்லாம வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லன்னு சொன்னா, அதுக்குரிய எக்ஸாமுமே வந்து என்டிஏ தான் கண்டக்ட் பண்றதா சொன்னாங்க. அடுத்த வருடத்திலிருந்து என்டிஏ வந்து அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிற அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் என்டிஏ வந்து பண்ண மாட்டாங்க. இது ஒன்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ற பாடி மட்டும் தான் என்டிஏன்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்க்கு ஆ ஆலோசனைகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சஜஷன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சில 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 விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. 7 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமா சில ரிப்போர்ட்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த வருடம் இது வருமான்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தவரை இது சாத்தியக்கூறுகளும் கம்மி தான். இது அபிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்பது குறைவு. இருந்தாலுமே நீங்க படிக்க வேண்டிய ஒர்க்க நீங்க படிங்க. பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்லயும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. 2மே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, இன்னைய தேதிக்கு நமக்கு இருக்க போறது ஒரு 4 1/2 மாசம். இந்த 4 1/2 மாசத்துல படிக்கணும்னா, இன்னைக்கு அவங்கள இந்நேரம்லாமா வந்து அபிஷியலா சொல்லியிருந்தா மட்டும் தான் இது பாசிபிள். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்றது. இப்ப வரைக்கும் நமக்கு சொல்லலன்றதுனால, இது வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இத பத்தி வொரி பண்ணிக்காதீங்க. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.